Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவன் நம்மை நேசிக்கிறபடினாலே அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். காரணம், ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் மாற மாட்டார். அவர் வார்த்தையும் மாறாது. அவர் சொன்னதை செய்து முடிக்க அவருடைய வார்த்தையை நல் வார்த்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலைவெளியிலே உங்கள் உள்ளத்தை பார்த்து கர்த்தர் சொல்ற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள். வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பெதஸ்தா என்ற ஒரு குளத்து அண்டையிலே 5 மண்டபங்கள் உள்ள அந்த இடத்திலே வெகு காலமாய் வியாதியஸ்தன் ஒருவன் படுத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் 38 வருஷமாய் வியாதி படுக்கையில் இருந்தான். பிரியமானவர்களே, வெகு காலம் வியாதியஸ்தன் என்று தேவன் அறிந்தார். இயேசு அவனை கண்டார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து, உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து, உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து, அது எத்தனை காலம், எத்தனை சூழ்நிலை, எத்தனை போராட்டம் என்பதை அறிந்து, ஆமென் சொல்லலாமா? உங்களை ஒருவருமே அறியாமல் இருக்கலாம். உங்கள் பிரச்சனையை அறியாமல் இருக்கலாம். மேலோட்டமாய் பார்த்து கொண்டிருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே, இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னெல்லாம் உங்களை பற்றி அற்பமாக யோசிக்கலாம். ஆனால் இயேசு உள்ளத்தை அறிந்துதான் அவனை கண்டு பார்க்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமான பிரச்சனை, விரோதமான பலவீனம், விரோதமான போராட்டம், முன்னேற முடியாமல் ஒரே சூழ்நிலையிலே கட்டி வைத்திருக்கிற நிலைமை எல்லாம் அறிந்திருக்கிறார். அன்றைக்கு கூட அந்த 38 வருஷமாய் வியாதியா இருந்த மனுஷனுடைய நம்பிக்கையெல்லாம் அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே காணப்பட்டது. தேவதூதன் வருவான், அவன் குளத்தை கலக்குவான், முந்தி யார் முதல் இறங்குகிறார்களோ அவர்கள் சுகமாவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவன் இருந்தான். ஆனாலும் அதுவரைக்கும் அவன் சுகமாகவே இல்லை. பிரியமானவர்களே, உங்கள் நம்பிக்கை யார் பேரில் இருக்கிறது? இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு மற்ற எதன் மேலே நம்பிக்கை வைத்தாலும் ஒரு பரிபூர்ண மாற்றம் வராது. உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய வேதனைகள், உங்கள் சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷனை ஒரு நொடியில இயேசு சுகமாக்கி அவனை அனுப்பினார். இன்றைக்கும் உங்களை கர்த்தர் சந்திக்கிறார். உங்கள் வாழ்க்கையை சந்திக்கிறார். உங்கள் சூழ்நிலையை சந்திக்கிறார். உங்கள் பிரச்சனையை அவர் சந்திக்கிறார். உங்களுடைய போராட்டங்களை சந்திக்கிறார். உங்களுக்குரிய சகல காரியத்திலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்து இப்பொழுது கண்களை மூடி நாம் அவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடி வருகிறவர். இப்பொழுது உங்கள் சூழ்நிலைகளை தேடி வருகிறார். உங்கள் பிள்ளைகளை தேடி வருகிறார். உங்களுடைய காரியங்களை தேடி வருகிறார். மனம் கலங்காமல் இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பாருங்கள். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறோம். அன்றைக்கு 38 வருஷம் வியாதியாக ஒரே இடத்தில் ஆண்டவரை படுத்து கிடந்த மனுஷனை நீர் கண்டு வெகு காலம் வியாதிஸ்தன் என்பதை அறிந்த தேவன், இதோ இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறவர்கள் ஏதோ ஒரு காரியத்தில் பல வருடமாய் கட்டப்பட்டு ஆண்டவரே அடிமைப்பட்டு விடுதலை இல்லாமல், சுகம் இல்லாமல், மேன்மை இல்லாமல், முன்னேற்றம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் வேதனையோடு இருக்கிறவர்களை இப்பொழுது சந்திப்பீராக, இப்பொழுது விடுவிப்பீராக. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவர், சுகம் இல்லை, பலம் இல்லை என்றெல்லாம் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை சந்திப்பீராக. ஒரே நொடியிலே 38 வருஷமாக இருந்த வியாதி சுகமாக்கின வல்லமை ஒவ்வொரு வாழ்க்கையும் தொடுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதாக.
இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதிலிருந்து ஒரு மாற்றம் வரட்டும் அப்பா. சமாதானம் வரட்டும் அப்பா. வேதனை நீங்கட்டும்ப்பா. துக்கம் மாறட்டும் அப்பா. மேன்மை வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் காணப்பட்ட எல்லா விதமான போராட்டங்கள் விலகட்டும் அப்பா. உன் பேரிலே முழு நம்பிக்கை இல்லாமல் பல காரியத்திலே நம்பிக்கை வைத்து கெட்டுப்போன சூழ்நிலை மாறுவதாக. நம்பி ஆண்டவரே கலங்கி ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு போன எல்லா விதமான சூழ்நிலை மாற்றித்தார். எத்தனை பேரை இவர்கள் நம்பினார்களோ அதை எல்லாவற்றையும் விட்டு விலகி கர்த்தரை நம்ப கிருபை செய்யும். நீரே விடுதலையாக்குகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சாட்சியாய் நிறுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை சுகமாக்குவார்.